ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி இலக்கணத்தில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன? தன்வினை செய்வினை. இது தன்வினையா செய்வினையா அப்படின்ற குழப்பம் பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு டாபிக் இல்லாத டிஎன்பிசி கொஷின் பேப்பரே நீங்கள் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது. இந்த வீடியோவில் தன்வினை செய்வினைக்கான வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய அந்த மெத்தடை வச்சு தன்வினையா செய்வினையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியுதான்னு ஓல்டு கொஷின் பேப்பரை வச்சு செக் பண்ணவும் போகிறோம். இது இல்லாமல் கூடுதலாக பிறவினை செயற்பாட்டு வினை இதுக்கான வித்தியாசத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கொஷினை பாருங்கள். நான் திடலில் ஓடினேன். இப்போ இது தன்வினையா செய்வினையான்னு கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் வந்துடுச்சு, நான் வந்தால் தன்வினை தான்னு நினைக்கிறவங்க அடுத்து இந்த கொஷினை பாருங்கள். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் அவங்களே செய்வினை தொடர்னு கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? வினையை கொண்டு முடிந்தால் அது செய்வினை தொடர்னு நமக்கு தெரியுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வருவோம். நான் திடலில் ஓடினேன். ஓடினேன்றது என்னது? ஒரு வினை தான். அப்போ இதை நீங்கள் செய்வினைன்னு போடுவீங்களா இல்லை நான் இருக்கிறதுனால இதை தன்வினைன்னு போடுவீங்களா? இந்த குழப்பமே இல்லாமல் இதை பார்த்ததுமே தன்வினையா இல்லை செய்வினையா எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் சொல்கிறேன் வாங்க. தன்வினைனா ஒன்றுமே கிடையாது. நடக்கக்கூடிய ஒரு செயலால் எழுவாய் மட்டுமே பயனடைந்தால் அது தன்வினை. நடக்கக்கூடிய ஒரு செயலால் எழுவாய் மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் பயனடைந்தால் அது செய்வினை. இந்த ரெண்டு வித்தியாசம் இதுக்கு தெரிஞ்சால் போதும். நடக்கக்கூடிய செயலால் எழுவாய் பயனடைந்தால், எழுவாய்னா அந்த செயலை செய்பவர், அந்த கருத்தான்னு சொல்லுவாங்களே, அந்த செயலை செய்பவர் பயனடைந்தால் அது தன்வினை. நடக்கக்கூடிய அந்த செயலால் மற்றவர்களும் எழுவாய் கூட சேர்ந்து மற்றவர்களும் பயனடைந்தால் அது செய்வினை. இதுதான் தன்வினைக்கும் செய்வினைக்கும் உள்ள வித்தியாசம். சரி, அடுத்தது செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், செய்வினை செய்பவரை முதன்மைப்படுத்தும், ஆனால் செயற்பாட்டு வினை செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தும். செயற்பாட்டு வினைக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. ஒரு வாக்கியம் கொடுத்து அந்த வாக்கியத்தில் ஆள் அப்படி இல்லைனா படு, ஆயிற்று, போயிற்று, போனது, உன், பெரு, பட்டது இந்த மாதிரியான வார்த்தைகள் விகுதிகளாக இடம்பெற்றிருக்குதுன்னா கண்ணை முடிந்து செயற்பாட்டு வினைன்னு போட்டிருக்கேன். இந்த சொற்கள் இடம்பெறக்கூடிய ஒரு சில எடுத்துக்காட்டு வாக்கியங்களை நான் சொல்கிறேன். கோவலன் கொலையுண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டி ஆயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது, பேனா அவனால் வைக்கப்பட்டது. இந்த எடுத்துக்காட்டுகள் செயற்பாட்டு வினைனா என்னன்னு உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்தலாம். தன்வினைனா என்ன? நடைபெறக்கூடிய செயல் எழுவாய்க்கு மட்டுமே பயனளித்தால் அது தன்வினை. நடைபெறக்கூடிய செயல் எழுவாய் மட்டுமல்லாமல் பிறருக்கும் பயனளித்தால் அது செய்வினை. இப்போ செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் என்ன வித்தியாசம்? செய்பவரை முதன்மைப்படுத்தினால் அது செய்வினை. செய்வினை எப்பவுமே இறுதியில் வினையை கொண்டு தான் முடியும். அதேமாதிரி செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தினா அது செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினையாக ஒரு சொல் இருக்குதுன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆயிற்று, போயிற்று, போன, உன், பெரு, படு, ஆள் போன்ற வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருந்தால் அது செயற்பாட்டு வினை. சரி, ஓகே. இப்போ நம்ம கொஷின் பேப்பருக்கு போகலாம் வாங்க. நாம் பார்த்த ஃபஸ்ட்டு கொஷின் என்னது? நான் திடலில் ஓடினேன். இப்போ நான் திடலில் ஓடுறதுனால என்னை தவிர வேறு யாருக்காவது இதில் ஏதாவது பயன் இருக்கா? எந்த பயனும் கிடையாது. நான் இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறேன் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எனக்கு கொடுப்பாங்க. அதனால் நான் தான் பயனடைய போகிறேன். ஒரு வேளை நான் ஓடினா என்னோடய வெயிட்டு குறையும். அதனாலேயும் நான் மட்டும்தான் பயனடைய போகிறேன். அப்போ இது என்ன வினை? நான் திடலில் ஓடினேன்றது தன்வினை. ஏன்? இது எழுவாய் மட்டுமே பயன்பெறுகிறது. அதனால் நான் திடலில் ஓடினேன் என்பது தன்வினை. அடுத்த வினா, அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடம் பிடிக்கல, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அங்கே போய் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு வச்சிங்க. இப்போ இதனால் உங்களை தவிர வேறு யாராவது பயனடைகிறாங்களா? இல்லை இல்லையா? அதேமாரி தான் இதுவும். அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் போகிறார்னா அவருக்கு அந்த இடம் பிடிக்கல, அவர் போகிறார். அப்போது இதனால் யார் மட்டும்தான் பயனடைகிறா? இறைவன் மட்டும்தான். இறைவன்றவர் யார்? இதில் எழுவாயாக வரக்கூடியவர். அப்போ எழுவாய் மட்டுமே பயன்பெறுவதால் இது என்ன வினை? இது தன்வினை. அடுத்த வினா பார்க்கலாம். அப்பா சொன்னார். இது எவ்வகை வாக்கியம்? இப்போ அப்பா சொன்னார்ன்றது மட்டும் இல்லாமல் அப்பா அறிவுரை சொன்னார்னு வச்சிங்க. அப்பா அறிவுரை சொல்கிறதுனால யாருக்கு பயன் கிடைக்க போகுது? அந்த பையனுக்கோ இல்லை அவருடைய பொண்ணுக்கோ தான் பயன் கிடைக்க போகுது. அப்போ இது என்ன வினையாக இருக்கும்? செய்வினையாக இருக்கும். ஏன்னா இதில் எழுவாய் பயன்பெறாமல்
மற்றவர்களுக்கும் பயனளிக்கிறதா இருக்குது. அப்போ இது என்ன வினை? இது செய்வினை. இங்கே அந்த அறிவுரைன்றது இல்லை, அதனால் மொட்டையாக கொடுத்துருக்காங்க. அப்பா சொன்னார், பெரியார் சொன்னார், காமராஜர் சொன்னார், அவர்கள் சொன்னார்கள் அப்படின்லாம் வந்தது அப்படின்னா அது என்ன வினையாக இருக்கும்? செய்வினையாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அவர்கள் சொல்வதனால் அதை கேட்பவர்களுக்குத்தான் பயன் கிடைக்குமே தவிர அவர்களுக்கு இல்லை. இதனால் இதை செய்வினைன்னு வச்சுக்கணும். சரிங்களா? சரி, செய்வினைக்கான ரெண்டாவது கண்டிஷன் என்னது? எண்டு வேர்டு, அதாவது கடைசி வார்த்தை வினை சொற்களில் முடியும்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அப்பா சொன்னார், சொன்னார்ன்றது என்னது? ஒரு வினைச்சொல். அப்போது ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அப்பா சொன்னார்ன்றது என்ன வார்த்தை? இது ஒரு செய்வினை தொடர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம்? விடை என்ன கொடுத்துருக்காங்க? செய்வினைன்னு கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட ரெண்டு கண்டிஷன் இருக்குது. மொதல் கண்டிஷன் என்னது? கடைசி வார்த்தை வினைச்சொல்லாக இருக்கணும். பாருங்கள், தொடுத்தால், தொடுத்தல் அப்படின்றது ஒரு வினைச்சொல் தான். ஸோ கண்டிஷன் நம்பர் 1 சாட்டிஸ்ஃபைடு. கண்டிஷன் நம்பர் 2 என்னது? எழுவாய் பயன்பெறாமல் மற்றவர்கள் பயன்பெறக்கூடியதாக இருந்ததுன்னா அது செய்வினை நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போது மாலதி மாலையை தொடுத்தால், பொதுவாக யாராக இருந்தாலும் யாருக்கு மாலை கட்டுவாங்க? ஒன்று கடவுளுக்கு போகிறதுக்காக கட்டுவாங்க, இல்லை இந்த கடை வியாபாரிகள் விற்பனைக்காக கட்டுவாங்க. அப்போது மாலதி ஒன்று கடவுளுக்கு செலுத்துவதற்காக கட்டியிருக்கணும், அப்படி இல்லைன்னா விற்பதற்காக கட்டியிருக்கணும். இந்த ரெண்டு செயல்களிலுமே மாலதி அந்த மாலையை பயன்படுத்த போவது இல்லை. எழுவாயான மாலதி மட்டுமே பயனை அடையாமல் மற்றவர்கள் பயன் பெற்றதால் இது செய்வினை. புரியுதுங்களா? இதில் எதுவும் குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த தன்வினை, செய்வினை, செயற்பாட்டு வினைனா என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லை புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் புரியலன்னு சொன்னீங்கன்னா தெளிவாக வேற ஒரு வீடியோ கூட நம்ம அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி ஓல்டு கொஷின் பேப்பரை வச்சு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்து பிக்கஸ்ட் வீடியோ போடுவோம். தேங்க்யூ.